வணக்கம். 24/3/2025 குரோதி வருடம் பங்குனி மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைக்கு கிரக நிகழ்வு பார்ப்போம். நகர்வு: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி புதன், மீனத்தில் சூரியன் சுக்கிரன் ராகு. இந்த கிரக அடைவில் இன்றைய நாள் நகருது கிரகங்கள். மேஷராசி ராசியாதிபதி செவ்வாய் 3ல், ராசியை சனி 3ஆம் பார்வையை பார்க்குறார். ஒரு மனசோர்வு இருக்கும் இன்னைக்கு இந்த மேஷராசி நண்பர்களுக்கு. அவர் 8ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, 10ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, 5ஆம் இடத்தை குரு, 6ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. 6ஆம் இடத்தை ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால நண்பர்களால் தொல்லை இல்லை. 8ஆம் இடத்துல அந்த மனசோர்வு குறைஞ்சிரும். குரு பார்வையினால் கோடி புண்ணியம் தீரும். 10ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது குரு சந்திர யோகம், பொருளாதாரம் மேலோங்கி நிற்கும். இன்னைக்கு அந்த சனி பார்வையினால் ஒரு குழப்ப நிலை இருக்கும், அந்த குழப்ப நிலை தெளிவாயிடும். ரிஷபராசி ராசிக்குள்ள குரு, ராசியாதிபதி சுக்கிரன் உச்சம், பரிவர்த்தனை யோகம். 1க்கும் 6 சுக்கிரன் உச்சமாக உட்காந்து 11ல் லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கார். கொடுக்கல் வாங்கல இன்னைக்கு தீர்வு கிடைக்கும். 6ஆம் இடம் உச்சமாக வந்து 11ல் உட்காந்துருக்கும் போது, அதுலேயும் குறிப்பாக ராகு கூட வக்கர கிரகத்திനും கூட வக்கரமான குரு ஏற்கனவே கொடுக்கல் வாங்கல இருந்த மீறி ஏமாற்றிட்டு இருந்தவர் அல்லது தள்ளி போட்டுருந்தவர் நீ கொடுத்துருவார் இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு. மிதுனம் ராசிக்குள்ள செவ்வாய், ராசியாதிபதி புதன் 9ல் ஆட்சி பெற்ற பாகிஸ்தானத்தில் உட்காந்துருக்கார். 1க்கும் 4 புதன் பாகிஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற சனி கூட சம்பந்தப்பட்டிருக்கார். பூர்வீக சொத்து 4ஆம் இடம், 4ல் கேது, 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் சனி கூட சம்பந்தப்பட்ட பூர்வீக சொத்தில் இருந்த வில்லங்கம் இன்னைக்கு கிளியர் ஆகும். அம்மாவுக்கு உடல்நிலையில் சிறு தொல்லைகள் இருந்து விலகிடும். கடகம் ராசியாதிபதி சந்திரன் 7லிருந்து ராசியை பார்க்குறார். 8ல் சனி ஆட்சியாக உட்காந்துருக்கார். 12க்கு 3 புதன் அங்கே. உடல் சோர்வு மனசோர்வு இருக்கும். 8ஆம் இடம் சனியாக இருக்குது, ஆட்சியாக இருக்கிறதுனால ஏதாவது மத்தியானத்துக்கு மேலே வெளியில் போகிறத குறைச்சிக்கணும், பார்த்து போகணும். வண்டியில் வாகனங்களில் சனியாக இருக்க வண்டி வாகனங்களும் ஆகும். போக்குவரத்து சட்டத்திட்டங்களை கடுமையாக மதிக்கணும் இந்த கடகராசி நண்பர்கள் இன்று. சிம்மம் ராசியை சனி பார்க்குறார் 7ஆம் பார்வையா. புதன் கூட இருக்கிற ஸ்தானஸ்தானம். பொருளாதார சுணக்கம் இன்று உண்டு. சிம்மராசி நண்பர்கள் பொருளாதார சுணக்கம். 10ல் குரு தன்னுடைய தனஸ்தானத்தை பார்த்தாலும் கூட சில நெருக்கடியை கொடுப்பார். குரு 10ஆம் இடத்துல இருந்து அந்த 10ஆம் இடம் உச்சமாக உட்காந்து பரிவர்த்தனை யோகமாக இருந்தாலும் கூட சில சொடுக்கத்தை கொடுத்து தான் பிற்பகுதிக்கு மேலே தான் சகஜங்களை கொண்டு வருவார். வெளிவட்டாரங்கள் அவ்வளோ சிறப்பாக இல்லை. நண்பர்கள், உறவினர்கள், மனைவி ஸ்தானங்களுடைய 7ஆம் இடம் ஆட்சியாக இருக்கிறதுனால அவங்க கருத்து வேறுபாடில் முன்னாடி கொஞ்சம் கருத்து வேறுபாடாக தான் இருப்பாங்க இன்றைக்கி. சிம்மராசிக்கு இன்றைக்கி அவ்வளோ ஒன்றும் வெளிவட்டாரமும் சிறப்பாக இல்லை, மனைவி மக்களாலேயும் சிறப்பு இல்லை. 5ஆம் அதிபதி குரு 10ல் போய் உட்காந்துருக்கிறார். கன்னி
கன்னிக்கு 2க்கும் 9 கூடிய சுக்கிரன் உச்சமாக உட்காந்துருக்கான். ஜோர், வெரி 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 லக்கி டுடே. யாருக்கு? கன்னி ராசிக்காரங்களுக்கு மிகவும் லக்கி என்று. ராசிக்கு 2ஆம் அதிபதி உச்சமாக உட்காந்து ராகு கூட வக்கரகிரகத்தோட வக்கரமாய் போகிறது சிறப்பு. அவர் 9ஆம் அதிபதி. அப்பா வீட்டு வர்க்கத்தினால் சொத்துக்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கிளியர் ஆகிடும். பேச்சு வரையிலும் பூச்சி முடிச்சிக்கலாம். கூட ராசி அதிபதியும் அங்கேயே உட்காந்துருக்கார். ராசிக்கு 12 விரையாதிபதியும் அங்கேயே உட்காந்துருக்கிறார். தானும் செஞ்சு கொடுத்துட்டு தான் இன்றைக்கி வெளில வருவார். 5ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி குரு 9ல் தன் ராசியை பார்க்குறார். எல்லாத்தையும் செஞ்சு குரு இன்னைக்கு கிளியர் பண்ணி கொடுத்துருவார். துலா ராசியாதிபதி உச்சம் 3க்கும் 6 கூடையவர் 8ல் 8க்கும் 6 கூடையர் விபரீத ராஜயோகம். 6-8 பரிவர்த்தனை யோகம் விபரீத ராஜயோகம். விபரீத ராஜயோகம் குருவும் சுக்கரனும். குறிப்பாக வாகனத்தினால உங்களுக்கு இன்னைக்கு அனுகூலமான நாள். பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புதிய வாகனம் வாங்க முடியும். இந்த குரு சுக்கிரன் பரிவர்த்தனை அதை செஞ்சு கொடுத்துருவார். இன்னைக்கு 2ஆம் அதிபதியை செவ்வாய் 9ல் போய் உட்காந்துருக்கிறார். அது ஒரு சிறப்பான யோகமும் கூட. செவ்வாய் பூமிக்காரகன், அவர் 7 கூடையவர் 9ல் போய் உட்காந்துருக்கார். பூமி சம்பந்தப்பட்ட சேர்க்கையும் இன்னைக்கு உங்களுக்கு உண்டு. வாகன சேர்க்கை, பூமி சேர்க்கை இன்னைக்கு துலா ராசி நண்பர்களுக்கு உண்டு. விருச்சிகம் ராசியை குரு பார்க்கிறார். 3ல் சந்திரன் 3ஆம் அதிபதி குரு சந்திர யோகம். 8ஆம் பார்வை 9ஆம் பார்வையாக குரு பார்க்குறார் 3ஆம் இடத்தை. துணிஞ்சு அடித்து எதையும் ஜெயிச்சுட்டு வந்துடுவீங்க. இன்னைக்கு வெற்றி உங்களுக்கே. 8 பேரில் எம்ஜிஆர் காட்டினது உங்களுக்கு பொருந்தும். இன்னைக்கு தொட்டதெல்லாம் எடுபடும். தொட்டதெல்லாம் வெற்றி வெற்றி வெற்றி. இப்படை தொப்பின் எப்படை வெல்லணும்னு சாயந்தரம் சொல்லுவீங்க. யார்? விருச்சிக ராசி நண்பர்கள். ராசியை குரு பார்க்குறாருல, சந்திரனையும் குரு பார்க்குறார். தன்னுடைய 11ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். 11ஆம் இடம் வலு, ராசியாதிபதி வலு, வீரஸ்தானமுடைய 3ஆம் இடம் வலு. சொல்லவா வேணும்? தனுசு ராசிக்கு 2ல் சந்திரன், 2ஆம் அதிபதி 3ல் ஆட்சி. 10ஆம் அதிபதி தனஸ்தானத்தில் காரகன் கூட சம்மந்தப்பட்டிருக்கார். ஸ்தானாதிபதி கூட சம்மந்தப்பட்டிருக்கார். 10க்கும் 2 கூடையவர். பொருளாதாரம் மேலோங்கி நிற்கும். அன்னைக்கு அபரீதமான பொருளாதாரத்தை மிஞ்சி நிற்பீங்க. அன்னைக்கு 4 சூரியன் 9ஆம் அதிபதி, 4ல் சூரியன் 4ஆம் அதிபதி 6ல் போகிறார். 4க்கும் ராசிக்கும் உடையவர் 8ல் போகிறார். இப்போ தாய் வீட்டு வர்க்கம், தாய் வீட்டுனால சிறு தொல்லைகள் விலகும். தனுசு ராசி நண்பர்களுக்கு 11ஆம் இடம் உச்சமாக உட்காந்து 4ல் உட்காந்துருக்கார். சொகுசான கார் பயணம் உண்டு. இன்னைக்கு மகரம் ராசியில் சந்திரன், அவர் 7ஆம் அதிபதி. ராசிக்குள்ள சந்திரன், ராசியாதிபதி அவருடைய சனி சொந்த வீட்டில் ஆட்சி 2ல். ராசிக்கு முழு யோகாதிபதி சுக்கிரன் உச்சமாக உட்காந்துருக்கிறார். தொட்டாலாம் எடுவிடும். அதுலேயும் குறிப்பாக சுக்கிரன் 3ல் உட்காந்து 3ஆம் அதிபதி 5ல் 5க்கும் 3க்கும் உடையவங்க பரிவர்த்தனை யோகம். எதை எடுத்தாலும் வெற்றி வெற்றி தான். அப்போ 4ஆம் அதிபதி செவ்வாய், 4க்கு உரிய செவ்வாய், 4க்கும் 11 செவ்வாய் 6ல். 11ஆம் இடம் 4ஆம் அதிபதி 11 6ல். அம்மா வீட்டு சொத்து, அம்மா வீட்டுனால உங்களுக்கு அனுகூலம் இன்னைக்கு உண்டு. அதனால் இன்றைக்கி அதே சமயத்தில் 8ல் 6ல் இருக்கிறதுனால அம்மாவுக்கு ஏதாவது உடல் இஷ்யூ வரும், விலகிடும். பொருளாதாரம் உண்டு. கும்பம் ராசியில் ராசியாதிபதி ஆட்சி, 5ஆம் அதிபதி ராசிக்குள்ளே வரார். பூர்வீக புண்ணியஸ்தானம் வலுத்துருக்கு. உங்கள் பூர்வீக சொத்து இன்றைக்கி உங்களுக்கு உண்டு.
நேற்று வரைக்கும் நடந்துக்கிட்டு இருந்த பிரச்சனை இன்றைக்கி சால்வ் ஆகி உங்களுக்கு உங்கள் ஜெயம் இன்னிலேருந்து வெற்றி. உங்களுக்கு 5ஆம் இடத்துல இன்றைக்கி நேற்று வரைக்கும் இருந்த பிரச்சனை இன்றைக்கி தீர்ந்து இன்னிலேருந்து உங்கள் பக்கம் கொடி பறக்குமாங்க. நீங்கள் நினச்சதை அங்கே செய்யலாம் 5ஆம் இடத்துல. அதே மாதிரி 2ல் சூரியன் சுக்கிரன் ராகு சுக்கிரன் வக்கரம்னா அவருக்கு 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய பொருளாதாரம் அல்லது வெளிவட்டாரம் இன்றைக்கி உதவி உண்டு உங்களுக்கு. அதுலேயும் குறிப்பாக அரசாங்க வேலை, அரசாங்க சம்பந்தப்பட்ட அரசனால் ஏற்படக்கூடிய அரசு அதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக இன்றைக்கி செயல்படுவாங்க. அரசனால் இன்றைக்கி உங்களுக்கு அதிகாரம், அனுகூலம், ஜெயம் உங்களுக்கு காத்திருக்குது இன்றைக்கி கும்பராசி நண்பர்களுக்கு. மீனம் ராசிக்குள்ள சூரியன் சுக்கிரன் ராகு, ராசியாதிபதி 3 கூறிய சுக்கிரன் ராசிக்குள்ள பரிவர்த்தனை யோகம். 7ஆம் அதிபதி 12ல் பாதகாதிபதியாக இருந்தவங்கள 2ஆம் அதிபதி 4ல் கேந்திரம் பெற பூமி சேர்க்கை, வாகன சேர்க்கை. 11ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி சுக்கிரன் ராசிக்குள்ளேயே ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய குரு 3க்கு போகிறார். பொருளாதாரம் மேலோங்கி நிற்கும். வாகனத்தினால் அனுகூல நாள். குறிப்பாக உயிருள்ள வாகனம், உயிரற்ற வாகனம். உங்களுக்கு உயிருள்ள வாகனத்தினால் அனுகூல நாள். கறவை மாடு அல்லது சொகுசான கார், இதனால் இன்றைக்கி அனுகூலம் உண்டு. பொருளாதாரம் 9ஆம் அதிபதி 4ல் கேந்திரஸ்தானத்தில் திரிகோணம் கேந்திரமாகவும் சிறப்படையக்கூடிய நாள் இன்று. உங்களுக்கு அதிர்ஷ்டம் காத்துக்கிட்டு இருக்கு. நாளை சந்திப்போமா?